அண்ணா குட் மார்னிங். வாழ்க்கையில் லைஃப்பில் மறக்க மாட்டேன் நான் உங்களையெல்லாம். அதாவது இந்த இந்த விழா எலும்பில் எழுதி வச்சுருக்கேன் உங்களை இல்லாமல் நம்பின நமக்கு உங்களையெல்லாம் விழா எலும்பில் எழுதி வச்சுருக்கேன். அதாவது இப்படி ஒரு மனுஷரை நான் பார்த்தது என்ன, தானா கேட்டு உதவி செஞ்சு ஒரு வாக்கில் நான் கேட்டு யாரும் செய்ய உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் தானா கேட்டு உதவி செய்கிறேன்னு சொன்னால் இந்த லைஃப்பில் நீங்கள் தான். Oh, my education was a real struggle for my family and also towards my future. Luckily, my father had a friend called Ila Mulango. He is living in Australia right now. He then know my situation and then he agreed to help and support for my education. முதல்ல இளங்கோ அண்ணாக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து மியூசிக்கில் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்தியாவில் போய் மியூசிக் படிக்கணுமென்ற ஆசை. பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சும் எனக்கு வந்து அதுக்குரிய பொருளாதாரம் போதாதனால நான் வந்து போய் படிக்கலை. இப்போ வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதை பற்றி நிறைய நாளைக்கு பிறகு இளங்கோ அண்ணாவோட பேசி கொண்டிருந்தேன் நான். அப்போ நான் இந்த விஷயத்தை அவருக்கு சொல்ல, ஒன்றும் யோசிக்க வேணாம் கிருஷிகா, நீங்கள் போயிட்டு படிங்க, நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தானாகவே முன் வந்து எனக்கு இந்த உதவியை செய்கிறேன்னு சொன்னார். என்னன்னு சொன்னால், எனக்கு மட்டுமல்ல நிறைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு வந்து இளங்கோ அண்ணா ஹெல்ப் பண்ணுறார். ஆனால் இந்த விஷயம் வந்து யாருக்குமே வெளியே தெரியலை. என்னுடைய ஆசைகளையும் திறமைகளையும் அவருடையதா எண்ணி என்னுடைய துறையை வளர்க்குறதுக்கு அவரே ஆசிரியராக இருந்து தான் கற்றதை கற்று தந்தார். இன்று அவருடைய தொழிலில் பல வாய்ப்புகளை எனக்கு பெற்று தந்திருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா ஆஸ்திரேலியாவிலேயே பல திறமைகள் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட இணைஞ்சு அவரோட தொழிலை அவர் பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. ஈழ நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இனிய மாதிரி ஒரு பெண்ணை வளர்க்கணும், நான் வளர்ந்தா என்ன சுற்றி இருக்கிற ஒரு சமுதாயம் வளரும், நான் வளர்த்துருப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில் என்னைய வளர்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் மூலியமா நான் மாதாந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த வருமானத்து மூலயமா என்னோட குடும்பத்தினரோட நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்ததுக்கு நான் ஈழ நிலவரசருக்கு ரொம்ப நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்.